Hi friends, welcome to your tasty kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா தை திருநாளை முன்னிட்டு பொங்கல் எப்படி வைக்க போறோம்ன்றத வெல்லம் போட்டு எப்படி வைக்கணும்ன்றத நம்ம பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னன்னு பார்ப்போம். பச்சை அரிசி 1/2 கிலோ, பாசி பருப்பு 1/4 கிலோ, வெல்லம் 1/2 கிலோ. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பச்சை அரிசியும் பாசி பருப்பையும் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். ஒரு 1/4 ஹவர் ஊற வச்சுட்டு அப்புறம் வந்து இதை நம்ம வேக வைக்கணும். குக்கரில் போட்டு அதை வேக வச்சுக்குங்க. தண்ணியை சுத்தமாக எடுத்துகிட்டு கழுவிட்டு நான் 5 வாஷ் பண்ணியிருக்கேன். கழுவி இப்போ ஊற வச்சு குக்கரில் வைக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் வெயிட் மிஷின் இல்லைனா நீங்கள் ஒரு கப்பு எடுத்துக்கோங்க. அந்த கப்பில் 2 கப்பு அரிசி போட்டுக்குங்க. அதே கப்பில் 1 கப் பாசி பருப்பு போட்டுக்குங்க. இப்போ வந்து குக்கரில் அரிசி தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். அதே கப்பில் அரிசி மெஷர் பண்ண கப்பில் 1 கப்பு பால் ஊற்றிக்குங்க. அந்த தண்ணியில் அடுத்து வந்து நெய் யூஸ் பண்ண போகிறோம். நல்லா வாசனையாக வரும் பொங்கல். 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றுறேன். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன், 3. இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் 1 ஸ்பூன் கூட ஊற்றலாம். இப்போ வந்து குக்கரை மூடி ஒரு 6 விசில் விடுங்க. நல்லா வெந்து வரணும். அரிசி, பாசிப்பருப்பு, நெய், பால் எல்லாம் ரொம்ப சாஃப்டாக வெந்து வரும். ஏன்னா பால் ஆட் பண்ணியிருக்கோம், நெய் ஆட் பண்ணியிருக்கோம். வேக வச்சுட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பாத்திரம் தனியாக எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 1/2 லிட்டரு தண்ணி ஊற்றிக்குங்க. தண்ணி நல்லா சூடாகணும். இது வந்து நம்ம பாகு காய்ச்ச போகிறோம். வெல்லம் போட்டு பாகு தனியாக காய்ச்சி ஊற்றிட்டிங்கன்னா அந்த பொங்கலுக்கு செம்ம டேஸ்ட் வரும். அதனால் நான் தனியாக பாகு காய்ச்சிக்கிறேன். இப்போ வந்து வெல்லத்தை ஆட் பண்ணுறேன். நான் 1/2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ வெல்லம் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து அதிகமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து 1/4 கிலோ அரிசிக்கு 1/4 கிலோ வெல்லம் போட்டு யூஸ் பண்ணுங்கள். உங்கள் ஆப்ஷன் தான் அது. இப்போ மெஷர்மெண்ட்டு திருப்பி சொல்கிறேன் பாருங்கள். 1 கப்பு எடுத்துக்குங்க. அதில் வந்து 2 கப் அரிசிக்கு 1 கப்பு பாசிப்பருப்பு ஆட் பண்ணோம். அதே மாதிரி 2 கப்பு வெல்லம் ஆட் பண்ணோம். இல்லைனா நீங்கள் ஸ்வீட்டு ரொம்ப கம்மியாக வேணும்னா நீங்கள் வெல்லத்தை வந்து 1 கப்பாக ஆக்கிக்கலாம். நான் வந்து வெயிட்லேயும் சொல்கிறேன், உங்களுக்கு மெஷர்மெண்ட்லேயும் கப்பு மெஷர்மெண்ட்லேயும் சொல்கிறேன். அரிசி 2 கப்பு, பாசிப்பருப்பு 1 கப்பு, வெல்லம் 1 கப்பு. இல்லைனா 2 கப்பு. உங்களுக்கு நல்லா ஸ்வீட்டாக வேணும்னா வெல்லம் 2 கப்பு, அரிசி ஆட் பண்ணுற மாதிரி அதே ஈக்குவல் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பு வந்து 2க்கு 1 ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வெல்லம் நல்லா கொதித்து வரணும். நல்லா கலரிக்குங்க. நான் யூஸ் பண்ணுற வெல்லம் வந்து பேக்கெட்டு தூள் வெல்லம். இதில் வந்து அழுக்கு மண்ணெல்லாம் இருக்காது. அதனால் நம்ம எதுவும் வடிகட்ட தேவையில்ல. ஈஸியாக அப்படியே ஆட் பண்ணலாம். நீங்கள் சூப்பர் மார்க்கெட் இல்லைனா பெரிய பெரிய கடையிலலாம் கிடைக்கும் உங்களுக்கு வெல்லம். அது மாதிரி வெல்லம் அது மாதிரி வாங்கியும் யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வருது. வெல்லம் நல்லா கொதித்து ஒரு 3-4 தடவை வரணும். கொதித்து வரும்போது நீங்கள் சிம் பண்ணிவிடுங்க. எப்படியோ ஒரு 10 நிமிஷம் ஆகும், இல்லைனா 1/4 ஹவர் ஆகும். உங்களுக்கு வெல்லம் வந்து ஒரு கம்பி பதத்துக்கு வரணும், நல்லா திக்காக. அது வரைக்கும் நீங்கள் கொதிக்க வேணும் வெல்லத்தை. அப்பப்போ கலரி விட்டுக்குங்க. பாருங்கள், நல்லா நுர பொங்கி வருது. அப்போ வந்து சிம் பண்ணிக்கோங்க. பாருங்கள், மண் எதுவுமே இருக்காது இதில். வெல்லம் வந்து பாகு எடுத்தாச்சு ஒரு கம்பி பதம் அளவுக்கு. அடுத்து வந்து நம்ம 6 விசில் விட்ட ரெடி ஆகிடுச்சு. அரிசி, பருப்பு, பால், நெய் எல்லாம் ஆட் ஆகி குக் ஆகிருக்கு. இப்போ வந்து ஒரு கடாய், பெரிய கடாய் பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நெய் ஆட் பண்ணுங்கள். நெய்யும் உங்கள் ஆப்ஷன் தான். நான் வந்து கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 6 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் நெய். நான் ஒரு 200 மொத்தத்தில் 200 ml யூஸ் பண்ண போகிறேன் 1/2 கிலோ அரிசிக்கு. நீங்கள் வந்து கம்மியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். 3 லவங்கம், 2 ஏலக்காய். ஏலக்காய் வந்து நசுக்கி போட்டுக்குங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து பொங்கலில் பரவும். ஏலக்காய் போட்டிங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். நான் ஒரு 15 முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன். அந்த நெய்யில் ஆட் பண்ணி பொன்னிறமாக வதக்கிங்க. ரொம்ப தீயக்கூடாது. முந்திரி சிம்மில் வதக்குங்க. முந்திரி நல்லா ரோஸ்ட் ஆன உடனே நம்ம வந்து வேக வச்ச அரிசி, பருப்பு, அந்த பால், நெய் கலவையை ஆட் பண்ணிப்போம். நான் திராட்சை வந்து இப்போ ஆட் பண்ண மாட்டேன். லாஸ்ட்டில் ஒரு தடவை நெய்யில் ரோஸ்ட் பண்ணி போடுவேன். அப்போ தான் ஆட் பண்ணோம் திராட்சை. அப்போ தான் அந்த ஒரிஜினல் டேஸ்ட், திராட்சையோட ஒரிஜினல் டேஸ்ட் கிடைக்கும். நீங்கள் இதோட ஆட் பண்ணி குக் பண்ணிங்கன்னா திராட்சை வந்து நல்லா வெந்து
பொங்கலோட கலந்துரும். அதனால் வந்து லாஸ்ட்டில் ஆட் பண்ணிங்கன்னா அந்த புளிப்பு இனிப்பு கலந்து சூப்பராக இருக்கும் பொங்கல். அதனால் லாஸ்ட்டில் நான் ஆட் பண்ணுவேன். அரிசி பருப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்ச வெல்லம் பாகை ஆட் பண்ணுறோம். வெல்லம் பாகு வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் எடுத்து வச்சுருங்க. நல்லா ஸ்வீட்டாக வேணும்னா உங்களுக்கு எல்லாத்தையும் கூட ஆட் பண்ணலாம். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு. வெல்லம் பாகம் அரிசி பருப்பு அந்த வெந்த கலவையும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. அப்போ தான் வந்து அது சுண்டி வரும். இப்போ பாருங்கள் பாதி சுண்டிடுச்சு. நல்லா வாசனை கமகமன்னு இருக்குது. நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடியில் கரண்டி விட்டு பரட்டி விடுங்க. ரோஸ்டான முந்திரி, லவங்கம், ஏலக்காய் எல்லாம் மிக்ஸ் ஆகி நெய்யில் சூப்பரான ஸ்மெல் வருது. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா சிம்மில் வச்சுருங்க. நான் சொல்கிற மாதிரி செய்யணும்னு கிடையாது. உங்களுக்கு குக் பண்ணும் போதே தெரியும். அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் சிம்மில் வச்சுட்டு அப்படியே நீங்கள் பரட்டி விடுங்க. ஒரு 10 நிமிஷம் மாவது பரட்டி விடணும். நீங்கள் வந்து செய்யும் போது பெரிய பர்னரில் வச்சு செய்யுங்க. அப்போ தான் நல்லா குக்காகி வரணும். நீங்கள் உங்கள் வீட்டில் ஆளுங்க கம்மியாக இருக்கிறாங்கன்னா நீங்கள் அந்த கப்பில் பாதி அளவு எல்லாமே போட்டு நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இப்போ வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு 3 டேபிள் ஸ்பூனு. மேலே முக்கால்வாசி குக் ஆகிடுச்சு. இப்போ ஒரு தடவை பரட்டி விட்றேன். ஒரு 2 நிமிஷம் பரட்டி விடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு. அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா லோ ஃப்ளேமில் வச்சு பரட்டி விடுங்க. நெய் முந்திரிலாம் ஆப்ஷனல் தான். நீங்கள் உங்களுக்கு வசதிக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் போடணுன்னு கிடையாது. வெல்லமும் ஆப்ஷனல் தான். வெல்லமும் நீங்கள் எவ்வளோ போடணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணி உங்கள் ஸ்வீட்டுக்கு எப்படி பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. குக்கிங் மெத்தட் வந்து இதுதான் நான் செய்கிற மாதிரி. இப்போ நல்லா சுண்டி வந்திருக்கு. பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் தெரியும். ஆனால் வந்து கொஞ்சம் காஞ்ச பிறகு நல்லா கட்டித்தன்மை வந்துடும். இப்போ வந்து ஒரு பேனில் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு 10 பாதாம் பருப்பை வந்து 2-3 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு ரோஸ்ட் பண்ண போகிறேன். லோ ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பாதாம் பருப்பை தீயக்கூடாது. பாதாம் பருப்பு தீஞ்சதுன்னா டேஸ்ட் மாறிடும். ஒரு 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். இதை இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. இப்போ வந்து திராட்சை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 15லேருந்து 20 திராட்சை ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் ஆப்ஷனல் தான். உங்கள் வசதிக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சக்கரை பொங்கல். நம்ம எப்போனா ஒரு தடவை தான் இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்றோம். அதனால் ஒரு 10 ரூபா 20 ரூபா முந்திரி திராட்சை வாங்கி நல்லா செய்யலாம். நம்ம திராட்சை ஆட் பண்ணும்போது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கூட குக் பண்ணலாம். அது போட்ட உடனே நல்லா பொங்கி வந்துடும் திராட்சை உருண்டை உருண்டையாக. இப்போ வந்து குக்கான சக்கரை பொங்கலில் நம்ம இதை ஆட் பண்ணுறோம். இப்போ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். பார்க்குறதுக்கு உங்களுக்கு சக்கரை பொங்கல் வந்து இப்போ தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கழித்து கரெக்டான பதத்துக்கு வந்துடும். அதனால் நீங்கள் ரொம்ப நேரம் குக் பண்ண தேவையில்லாத ரொம்ப கட்டியாகிற அளவுக்கு. இப்போ நல்லா பரட்டி விட்றேன். பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகி வருது. ஸ்மெல்லு சூப்பராக வருது. பாதாம் முந்திரி திராட்சை எல்லாம் மிக்ஸ் ஆகி வருது. நான் திராட்சையை வந்து கடைசியில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் அதோட ஒரிஜினல் டேஸ்ட் வந்து சக்கரை பொங்கலில் கிடைக்கும். நீங்கள் பொங்கலோடு சேர்த்து கொதிக்க விட்டிங்கன்னா அது வேஸ்ட்டாக போயிடும். அந்த டேஸ்ட்லாம் இருக்காது. அதில் 25% தான் உங்களுக்கு டேஸ்ட் கிடைக்கும் திராட்சையோட டேஸ்ட்டு. இப்போ போட்டிங்கன்னா ஒரிஜினல் டேஸ்ட் நெய்யோடு கலந்து சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான். இப்போ கரெக்டான பதத்தில் வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் சாமிக்கு வச்சு கும்பிடலாம் பாத்திரத்தில் வச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பொங்கல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை செலக்ட் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. You're chilling wind and rain. You're some kind of butterfly. Baby, you give me midnight. You whip up my appetite.